ஆனால் ஒரு யாருடைய கூட்டணியும் இல்லாமல் லஞ்சம் கொடுக்காம ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு 35% வாங்கி எந்த கரூரில் ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சோ அதே கரூரில் இன்னைக்கு முதலமைச்சராக போய் நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு காட் ரைஸ் தான் சொல்லப்போனால். என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு ஒரு முதலமைச்சர் ஒரு பொது மேடையில் ஏறி பகிரங்கமாக ஊழல் லஞ்சம் கொடுக்காதீங்க, அரசு அலுவலகத்தில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு இதான் முதல் முறை. இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, தலை முதல் கால் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஒரு வேலையை கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுமே அப்போ முதலமைச்சர் சொல்லிட்டாரு நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேணாம்னு பொதுமக்கள் மத்தியிலும் அவேர்னஸ் வரும், அதிகாரிகள் மட்டத்திலையும் வாங்குறதுக்கு ஒரு பயம் வரும். இது ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார், பொது மேடையில் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறார் லஞ்சம் கொடுக்காதீங்க. வாங்கின திடீர்னு வீடியோ எடுத்து போட்டுறாங்க இல்லை இப்போ ரீசெண்ட் உடனே நடவடிக்கை இருக்கு. இன்னைக்கு இப்போ பேசிட்டு நான் வர பார்த்தா யாரோ எஸ்ஐ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் லஞ்சம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணது அவர் தான். அது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். இது ஒரு பெரிய தாக்கத்தை கீழ்மட்டத்து வரைக்கும் போகும், கீழ்மட்டம் வரைக்கும் அது எஃபெக்ட் ஆகும். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லும்போது அன்னைக்கு விஜய் அவர்களே கரூரில் எவ்வளோ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னு, அதே முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் திரும்பி ஓடுன்னு அவரே திரும்பி அது வந்து என்னன்னா, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு போகிற போக்கில் சொன்ன விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. கரெக்டாக நான் அதுக்கு இது கவுண்டரு பாத்தியா, நீங்கள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதுக்கு நான் அதே செதில் பாலாஜி நான் எப்படி ஓட விட்டுருக்கேன் பாத்தியா, அதுதான் அதுக்கு மீனிங். எனக்கு நான் பாட்டு எல்லாரும் கேட்குறப்ப ஏதோ ஒரு ஜாலியாக வந்து போகிற போக்கில் ஒரு ஃபன்னாக பாடிட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் ஃபன்னாக பாட்டு நான் நினைக்கல, அது ரிவெஞ்சாக தான் பாடிருக்காரு. ரிவெஞ்ச் தான், என்ன ஓப்பன் ரிவெஞ்ச் தான், இன்னத்தை மறைச்சலாம் ஒன்றும் பிடிக்கலாம் முடியும். ஆனால் ஓட விடுறேன் நீ என்னை வந்து நான் பாட்டுக்கு 10 ரூபான்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களை என்னென்ன பண்ணீங்க, அதே கரூரில் நான் இப்போ சிஎம்மாக வந்து நிற்கிறேன். சிஎம்மாக வந்தோடனே நான் உங்களை ஓட விட்டுனா இல்லையா, நீ இப்போ ஓடு ஏன்